Hello everyone. Last video we were seeing about the plant grouping. So in the video we are going to see about the animal grouping. This is lecture 3 in the topic diversity of living world. So நம்ம plant பத்தி பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா leaf venation பத்தி பார்த்தோம் அதுக்கு அப்புறமா அந்த types of root பத்தி பார்த்தோம் and seeds பத்தி பார்த்தோம். We also had a trick there. I hope you remember that. So grouping of animals நம்ம என்ன பார்க்க போறோம்னா plants group பண்ணாம நம்ம animals நம்ம group பண்ண very important. So animals வந்து lot of variety show பண்ணுவாங்க in the feature, in the movement, food habitsல and அவங்க எங்க வாழ்றாங்க like அவங்க habitats base பண்ணி. So அதை base பண்ணி நம்ம என்ன பண்ணா animals வந்து நம்ம group பண்ண முடியும் based on their features, based on their movements, food habits வச்சு அவங்க எங்க இருக்காங்க பார்த்தா வந்து அவங்களுக்கு grouping பண்ண முடியும். Okay. Next வந்து based on the movements எப்படி அவங்க group பண்றான்னு பார்க்கலாம். So இப்போ animals வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கால இப்போ ஒரு மீன் இருக்குன்னா இப்படி ஒரு மீன் இருக்கு bear with my diagram இப்படி ஒரு மீன் இருக்கு ஓகேவா இதான் மீன் வெச்சுக்கோங்க ஓகேவா மீன் இதான் இருக்கு இது ஒரு மீன் இப்போ வேற ஏதாச்சும் ஒரு அனிமல் நம்ம பார்க்கலாமே எப்படி சொல்றது இது ஒரு பேர்ட் வெச்சுக்கலாம் ஓகேவா பேர்ட் லைக் இது பட்டர்ஃப்ளை வேணாம் எனக்கு இப்போ ஏதோ drawing வரல ஓகே ஜஸ்ட் அஸ்யூம் இதுதான் வந்து நம்மளோட ஏதாச்சும் ஒரு பேர்ட் வெச்சுக்கலாம் ஓகேவா பேர்ட் ஓகே pigeon வெச்சுக்கலாம் pigeon ஓகேவா இப்படி இருக்கு இப்போ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது மூவ் பண்ணுது எப்படி வந்துட்டு fish மூவ் பண்ணுது இங்க இருந்தாலும் கால்னு ஒன்னு இருக்கும் பட் வந்து அது யூஸ் பண்ணி பறக்காது இல்ல இது என்ன பண்ணும் wings யூஸ் பண்ணும் கரெக்ட்டா இது வந்து அது wings வச்சிருக்கும் pigeons வந்து wings வச்சிருப்பாங்க and மீன் கண்ண இருக்கும் fins இருக்கும் humans நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம legs யூஸ் பண்ணி கால் கையில யூஸ் பண்ணி நம்ம movements க்கு யூஸ் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி based on that we can separate them so they use different parts of the movement என்னன்னா நிறைய body parts யூஸ் பண்ணிப்பாங்க movements க்கு like leg வந்து ant leg யூஸ் பண்ணும் goat யூஸ் பண்ணும் even humans நம்மளும் என்ன பண்ணுவோம் கால் வச்சு தான் நடந்து போயிட்டு இருக்கோம் humans யூஸ் பண்ணுவோம் and legs and wings யாருக்கு இருக்குன்னா pigeon and housefly நான் வரைஞ்ச drawingல அது காலும் இருந்துச்சு பட் அதுக்கு wings இருந்துச்சுல so pigeon housefly வந்து அதுக்கு காலுமே இருக்கும் பட் wings-உம் இருக்கும் fins வந்துட்டு ஃபிஷ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து மூவ்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக சோ இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கறனால அவங்க ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க இப்போ வந்து fish வந்துட்டு தரையில வாழுது அதாவது டெரஸ்ட்ரியல் அனிமலா இருக்கு லேண்ட்ல இருக்குனா அது என்ன வந்து fins வச்சிட்டு இருக்குமா இருக்காது அது வந்து fins வச்சிருக்காது அந்த டைம்ல அது என்ன பண்ணும் அது நம்மள மாதிரி என்ன வச்சிருக்கா லெக்ஸ் தான் வச்சிருக்குமே தவிர fins வச்சிருக்காது சோ அப்படி பார்த்தோம்னா எப்படி வந்து இவங்க மூவ்மெண்ட்ஸ் டிசைன் ஆகுதுனா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க எங்க இருக்காங்க இப்போ fish எங்க இருக்கு தண்ணிக்குள்ள இருக்க வந்து கால் வச்சு நடந்து போக முடியாது இல்ல அதனால தான் என்னாச்சு fishக்கு வந்து fins இருக்கு so grouping by movement helps identify animals and understand how their bodies adapt to their lifestyle so அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஹாபிட்க்கு ஏத்த மாதிரி அவங்களோட பாடியும் மாறிட்டு இருக்கு நம்ம வந்து தரையில இருக்கறனால நம்ம என்ன பண்ணுவோம் கால்ல நடந்து போறோம் நம்ம கையில நடந்து போக மாட்டோம்ல இல்ல பறந்து கூட போக மாட்டோம் so இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கு அது என்ன பண்ணும் அது வானத்துல ஸ்கைல போணும் birds வந்து ஸ்கைல இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பறந்து போறதுக்காக wings யூஸ் பண்றாங்க சோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி they have their own body parts using their ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு based on where they live அவங்க எங்க வாழ்றாங்க பேஸ் பண்ணி அவங்க நிறைய வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு terrestrial animals தான் என்னன்னா இவங்க வந்து லேண்ட்ல வாழ்வாங்க அதாவது லேண்ட்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்ல லேண்ட் தான் லேண்ட் terrestrial சொல்லுவோம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த பகுதியை terrestrial சொல்லுவோம் எக்ஸாம்பிள் goat இருக்கு lion இருக்கு camel நடந்து போகும் aquatic animals தான் வந்துட்டு அவங்க தண்ணிக்குள்ள இருப்பாங்க வாட்டர்ல இருப்பாங்க எக்ஸாம்பிள் fish whale octopus அப்புறம் starfish நிறைய இருக்க தண்ணிக்குள்ள நிறைய ஆர்கானிசம் தெரியும் நமக்கு தான் அது எல்லாமே அங்க இருக்கும் அப்புறம் amphibians தான் என்னன்னா இவங்க terrestrialum கிடையாது aquaticum கிடையாது ரெண்டுமே கலந்த ஒரு கலவை மாதிரி சோ அவங்க லேண்ட்லயே இருப்பாங்க வாட்டர்லயே இருப்பாங்க எக்ஸாம்பிள் தவளலாம் ஃப்ராக்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள கூட இருக்கும் அது அடிச்சுனா நம்ம வீட்டு பக்கத்துல கூட நிறைய பார்த்திருக்கலாம் சப்போஸ் உங்க வீடு வந்து கொஞ்சம் வயல் பக்கம் இருக்கு அக்ரிகல்ச்சர் இடத்துல பக்கம் இருக்கு இல்ல வந்துட்டு நார்மலா சிட்டிக்குள்ள இருக்க எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து நிறைய தவளலாம் இருக்கும் சோ தண்ணிக்குள்ளேயே இருக்கும் அது வந்துட்டு இல்ல terrestrial animals-ஆ இருக்கும் சோ அது ரெண்டு இடத்துல வாழணும்னு சொல்லுவோம்னா அது வந்து amphibians சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து animals எப்படி குரூப் பண்றாங்க அப்படி பாக்கும்போது லைக் நம்ம அவங்க டெசர்ட்ல வாழ்ற அனிமல் camel வெச்சுக்கலாம் ஃபாரஸ்ட்ல வாழ்ற அனிமல் மவுண்டன்ல வாழ்ற அனிமல் ஓஷன்ல வாழ்ற அனிமல் வந்து தனித்தனியா குரூப் பண்ணி வெச்சுக்கலாம் அவங்கள நெக்ஸ்ட் வந்துட்டு based on food habits இது உங்க NCERT bookல கிடையாது பட் இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா வெச்சுக்கோங்க பட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே சோ அனிமல்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ வந்துட்டு ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாடு போய் ஒரு சிங்கத்தை சாப்பிடாதுல்ல கரெக்ட்டா அந்த மாடு என்ன சாப்பிடும் மாடு சிங்கம் சாப்பிடாது மாடு வந்து ஜஸ்ட்
புல், கிராஸு, அப்புறமா நிறைய பிளான்ட்ஸ், சில பிளான்ட்ஸ் தான் சாப்பிட போகுது மாடு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்குது. நம்ம இதாக சாப்பிடுவோம் அது சாப்பிடணும் இருக்கோம்ல. இப்போ நமக்கு வந்து சாண்ட்விச் தான் வேணும், பர்கர் தான் வேணும், பிஸா தான் வேணும் இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸுமே வந்து சில திங்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எதெல்லாம் பிளான் சாப்பிடுதோ அதை நம்ம ஹெர்பிவோரஸ் சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் கவ், கோட்லாம், ஆடு மாடுலாம் வந்து செடி கொடி தான் சாப்பிடும். கார்னிவோர்ஸ் தான் என்னென்னா இவங்க அடுத்த அனிமல்ஸ் சாப்பிடுவாங்க. இப்போ லயன்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய டிஸ்கவரி சேனலில் பார்ப்போம்ல, லயன்லாம் இருக்குது, அது இன்னொரு ரேபிட்டை சாப்பிடுது, இல்லை இன்னொரு டைகரை சாப்பிடுது, இல்லை வந்துட்டு அது ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு அனிமல் சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதை என்ன பண்ணா இன்னொரு அனிமலை சாப்பிடும். நெக்ஸ்ட் வந்து ஆம்னிவோரஸ். இவங்க என்ன பண்ணால் ரெண்டுமே சாப்பிடுவாங்க, பிளான்ட்டும் சாப்பிடுவாங்க, அனிமலும் சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி, ஹியூமன்ஸ் மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது நிறைய பேர் வீட்டில் என்ன இருக்குன்னா மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடேலாம் வந்துட்டு அவங்க வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. அப்புறம் சண்டே, மண்டே, அப்புறமா சண்டே வந்து அவங்க கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம், வெஜ்ஜும் சாப்பிடுவோம், கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பிளான்ட்டும் சாப்பிட்றோம், அனிமல்ஸும் சாப்பிட்றோம். சில பேர் இருப்பாங்க லைக் வெஜிடேரியனாக, சில பேர் இருப்பாங்க அவங்களே இது சேர்த்துக்க தேவையில்லை. பட் அவங்களையுமே வந்து இப்போது எக்லாம் சாப்பிடுவாங்க. அது எக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதோ வெஜிடேரியன் சொல்கிறாங்க. பட் எனிவே ஸோ பிளான்ட்ஸும் நம்ம சாப்பிடுவோம். ஹியூமன்ஸ் ஜென்ரலாக வந்து பிளான்ட் சாப்பிடுவாங்க, ப்ளஸ் அவங்க வந்துட்டு அனிமல்ஸ் கூட சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், சில பேர் எக்ஸெப்ஷன் இருப்பாங்க அனிமல் சாப்பிடாதவங்க, பட் மோஸ்ட்லி இப்படி தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் பேஸ் பண்ணி அவங்க எங்கே வாழ்றான்னு நம்மளால சொல்ல முடியும், நான் எப்படி பிஹேவ் பண்ணால் நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு லயன் இருக்குது. ஓகேவா? லயன் வந்து காட்டுக்குள்ளே இருக்குன்னா நிறைய என்ன பண்ணுறது வந்துட்டு நிறைய அனிமல்ஸை பார்க்குது. அந்த அனிமல்ஸ் இருக்குன்னா என்ன பண்ண, அது இன்னும் அனிமல்ஸை சாப்பிடுது. இதே வந்து ஒரு கவ் வந்துட்டு காட்டுக்குள்ளே இருக்காது. கவ் எங்கே ஒரு டொமெஸ்டிக் அனிமல் மாதிரி தானே, அது நிறைய இடத்த என்ன பார்க்கும், அது வந்து கிராஸ்லாம் பார்க்கும். ஸோ கிராஸை சாப்பிடுது. அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க, அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அடாப்டேஷன் டு ஹேபிடேட். ஓகேவா? இது வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்பெஷல் ஃபீச்சர் வச்சுருப்பாங்க. ஃபீச்சர்னா ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வைவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சொல்லுவோம் அடாப்டேஷன் சொல்லுவோம். ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் ஃபீச்சர் தட் ஹெல்ப் தம் சர்வைவ் இன் தேர் சரௌண்டிங்ஸ். திஸ் இஸ் கால்ட் அடாப்டேஷன்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க NCERTல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேமல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமல்ஸ் எங்கன்னா ஜெனரலான கேமல்ஸில் ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, ராஜஸ்தானோட கேமல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பக்கம் வந்து ராஜஸ்தான் கேமல் சொல்லியிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து லடாக்கில் இருக்க கேமல் பற்றி பேசியிருப்பாங்க. லடாக்கில் ஒரு கேமல் இருக்குது, ராஜஸ்தான் ஒரு கேமல் இருக்குது, 2 கேமல் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பிளான்ட் பற்றி பேசியிருக்காங்க, ரோடோடென்ட்ரான் பிளான்ஸ் பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேமல்ஸ் பற்றி பார்க்கலாம். கேமல்ஸ் வந்து பார்க்கும்போது கேமல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ். ஓகே, இது ஹெட்டிங் நம்மளுது. கேமல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் போத் ஹாட் அண்ட் கோல்ட் டெசர்ட். இப்போ ராஜஸ்தான் எப்படி இருக்கும், ஹாட்டாக இருக்கணும். நம்ம ராஜஸ்தான் டெசர்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஹாட்டாக இருக்கும். பட் டெசர்ட்னாலே வந்து தண்ணி இருக்காது, வெயில் அடிக்கும், நமக்கு காற்று வராது, அதெல்லாம் இல்லை. டெசர்ட்டில் வந்து கோல்ட் டெசர்ட் கிடையாது. லடாக்குமே ஒரு டெசர்ட் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? பட் தேர் பாடிஸ் ஆர் அடாப்டட் டிஃப்ரெண்ட்லி டிபெண்டிங் ஆன் வேர் தே லிவ். அவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மலாம் வந்துட்டு டூருக்கோ ட்ரிப்புக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படி வச்சுக்கோங்க. சென்னையில் இருக்க பர்சன் என்ன பண்ணுவாங்க, டூர் ட்ரிப்லாம் வந்து ஊட்டி போவாங்க. ஏன்னா அங்கே போனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அப்படி இருக்கும். பட் ஊட்டிலேயே வாழ்ந்தவங்களுக்கு அது அவ்வளோ சில்லுன்னு தெரியாது. பட் அவங்க வந்து எப்போ சென்னைக்கோ ஏதோ இடத்துக்கு வராங்களோ அவங்களால இந்த வெயில் வந்து தாங்கிக்க முடியாமல் இருக்கும், ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சில்லுன்னு ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க பாடி என்ன ஆகுது, அவங்க பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக கற்றுக்குச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன். ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க, அடாப்டேஷன். இந்த வேர்டோட மீனிங் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம கேமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமல்ஸ் வந்து நம்ம எப்படி நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ராஜஸ்தானோட கேமல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹாட் டெசர்ட்டில் இவங்கக்கிட்ட வந்து லாங் லெக்ஸ் இருக்கும். இப்போ கேமல் வரைய முடியாது. ஓகே, இப்படி தான் ஒரு கேமல் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு பெரிய ஒரு ஊண்ட் இருக்கும், அதுக்கு ஊண்ட்னா ஹம்ப் இருக்கும். அண்ட் இவ்வளோ பெரிய கால்கள் இருக்கும் கேமலுக்கு, இன்னும் கூட பெரிய கால்கள் இருக்கும் கேமலுக்கு. நான் சும்மா வரைகிறேன், கேமல் மாதிரி இல்லை. ஓகே, அண்டர் சர்வீஸ் கேமல் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய லாங்கான ஒரு லெக்ஸ் இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணும், அவங்க பாடி அவங்க உடம்பு வந்து இங்கே தான். இப்போ நான் என்ன வரையேன்னா இங்கே மண் இருக்குது, இங்கே கீழே தான் மண் இருக்குது வச்சுக்கலாம். ஓகேவா? இவங்க உடம்பு எங்கே இருக்குது, இவங்க உடம்பு இங்கே கிட்டே இருக்குது. ஸோ அவங்க பாடியை இந்த ஹாட்டான சாண்ட்லேருந்து தள்ளி வைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கால் அவங்களுக்கு தேவைப்படுது சொன்னாங்க. அந்த கால் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு தேர் ஃபீட் ஆர் வைட் அண்ட் பேடட். இந்த டயக்ராம் தேவையில்லை, சின்ன எப்படி எடுக்கிறேன். ஸோ அவங்க ஃபீட் வந்துட்டு வைடாக இருக்கும்,
பேடடாக இருக்கும் which helps them walk on soft sand without sinking. அவங்களோட கால் வந்து எப்படின்னா வைடாக இருக்கும் ப்ளஸ் பேடடாக இருக்கும், கீழே வந்து ஒரு லேயர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகும்னா அவங்க ஈஸியாக அந்த மண்ணில் வந்து நடந்து போக முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அவங்ககிட்ட ஒரு சிங்கிள் ஹம்ப் தான் இருக்கும். ஹம்ப்னா பார்த்து போட்டு இப்போ நம்ம வந்து மேலே இந்த மாதிரி இருக்குல்ல, இதான் என்ன சொல்லணும்னா ஹம்ப்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இந்த ஹம்ப் இருக்கும், இது என்ன பண்ணுவோம்னா அவங்க ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்க ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் அந்த டயக்ராம் எடுத்துடுறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேமலோட டயக்ராம். ஸோ இந்த ஹம்ப் என்ன பண்ண போகுது, இந்த ஹம்ப் பார்த்தோம் நம்ம, இந்த ஹம்ப் இது வந்து ஸ்டோர்ஸ் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணும் which is useful food is useful when food is not available. சப்போஸ் சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை, ஏன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு இருக்க தண்ணி இருக்காதுல்ல, அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹம்புக்குள்ளே நிறைய சாப்பாடு வச்சுருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அவங்க நிறைய வச்சுருக்காங்க சாப்பாடு, ஓகேவா. அது என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்போ இல்லையோ அப்போ எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதான் அவங்க பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபேட் இருக்கும், அந்த ஃபேட் என்ன பண்ணணும்னா எப்போ எதுவுமே இல்லையோ அப்போ அந்த ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க சாப்பாடுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த கேமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே ஸ்வெட்டு, வேர்வை அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். அண்ட் யூரினும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் உடம்புக்குள்ளே, இப்போ நம்ம உடம்புக்கு இப்படி தான் நம்ம உடம்புனா நமக்கும் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, லைக் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லுவாங்க. பட் கேமலுக்கு 2 லிட்டர் தண்ணியாக கிடைக்காதுல்ல, அவங்க இடத்துல போய் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்காது கேமலுக்குலாம். ஸோ அப்போ கேமல் என்ன பண்ணணும்னா வந்துட்டு அது ஒரு ஹம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா. இதோட ஸ்வெட்டு வேர்வையே வராது. அதில் வேர்வை வந்தால் என்ன ஆகிடும், உடம்புக்கு தண்ணி வெளியே போயிடும், வேர்வையே வரவிடாது, யூரினும் கம்மியாக தான் போகும். அது அப்போ என்ன ஆகும், யூரினும் தண்ணி வேஸ்ட்டாக போகல. அப்போது உடம்புக்குள்ளே வந்துட்டு லெஸ் வாட்டர் வச்சு சர்வை பண்ணதுக்காக ஒரு டெக்னிக் வச்சுருக்கு அது கூட. அண்ட் இது வந்துட்டு ஒரே டைமில் ஒரே வாட்டி லாட் ஆஃப் வாட்டர் குடிக்க முடியும். ஒரே வாட்டி ஒரு லிட்டர் ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து ஒரு கேமல் குடிக்க முடியும் வச்சுக்கலாமே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா. அவ்வளோ தண்ணி அது குடிக்க முடியும். ஏன்னா வந்து தண்ணி கிடைக்க போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே டைமில் வந்து எடுத்து வச்சுப்போம். இப்போ உங்களுக்கே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபுட்டு கொடுத்துருக்காங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து பிஸ்ஸா கொடுக்குறாங்க, ஓகேவா. பிஸ்ஸா கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டு 100 பிஸ்ஸா கொடுக்குறாங்கன்னா நம்மளால ஒரு 2 தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே முடியாது மேக்ஸிமம். பட் இந்த கேமல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, எனக்கு தான் கிடைக்க போகுது, தண்ணி கிடைக்காது எனக்கு இதுக்கப்புறமா சொல்லிட்டு ஒரேடாக மொத்த தண்ணி ஃபுல் பண்ணி என்ன பண்ணால் அதை ஹம்பில் வச்சுக்கும். அதுக்காக என்ன இருக்குது, அந்த ஸ்டோரேஜ் நான் ஸ்டோர் ஹம் இருக்கும்ல, அதோட ஹம்ப்பு. அந்த ஹம்பில் என்ன பண்ணால் அது மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ஹம்பை வச்சு என்ன பண்ணால் எப்போலாம் தண்ணி தேவையோ, எப்போலாம் சாப்பாடு தேவையோ அது என்ன பண்ணால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கும் நம்ம உடம்புலேருந்து. ஸோ இது வந்து எங்கள் ராஜஸ்தானில் இருக்க கேமலோட ஒரு கதை. நெக்ஸ்ட் வந்துட்டு லடாக்கில் இருக்க கேமலை பற்றி பார்க்கலாம். இது வந்து கோல்ட் டெசர்ட், ஓகே. இவங்களோட கால் குட்டியாக இருக்கும். இப்போ இவங்க டயக்ராமில் வரையணும்னா நான் மொத்தம் கடைசியாக வரைஞ்சி காட்டுறேன். அண்ட் இவங்க வந்துட்டு அவ்வளோவா இங்கே லடாக்கில் என்ன இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அவங்க ஒன்றும் வெயிலில் நடக்க போகுது இல்லை, அந்த ராஜஸ்தான் கேமல் மாதிரி அதுதான் பாவம் வெயிலில் நடந்து போகுது. இது வந்து ஹாட் லேண்டில்னால ஈஸியாக தான் நடக்க முடியும். அண்ட் ஷார்ட்டர் லெக் தான் வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட 2 ஹம்ப் இருக்கா, இப்படி 2 ஹம்ப் இருக்கும் இவங்ககிட்ட. டயக்ராம் அழகாக NCERTல கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள் ஒரு வாட்டி. 2 ஹம்ப் வந்து இவங்ககிட்ட இருக்குது. இதில் அவங்க ஃபேட் ஸ்டோர் பண்ணுவாங்க ஸோ தட் அவங்களால எக்ஸ்ட்ரீமான கோல்டு கண்டிஷனில் வாழ முடியும். ப்ளஸ் லேக் ஆஃப் ஃபுட், அங்கேயும் டெசர்ட் தானே, அங்கேயும் சாப்பாடு கம்மியாக தான் இருக்க போகுது, அங்கேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க லேக் ஆஃப் ஃபுட் இருக்கும் போது இது யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்க பாடி வந்து திக்கான ஹேர் வச்சு கவர் ஆகிருக்கும் which helps them in freezing temperature. இப்போது என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று போனால் அப்படியே அவ்வளோ வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் இவ்வளோ சூரியன் வந்து வெயில் அடிக்க வச்சுடுறாங்க, இன்னொரு பக்கம் என்னாவது ஒரே பனி பெய்யுது, அப்படியே கல் மாதிரி அவங்க உறைஞ்சி போயிடுறாங்க, ஐஸ் மாதிரி ஆடுறாங்க. ஒரு 2 கண்டிஷன் வச்சுருக்காங்க. இப்போது எங்கள் ட்ராயிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமல் என்ன சொன்னாங்க, இப்போ கேமல் நான் ட்ரை பண்ணுற வரையறதுக்கு பட் ஒழுங்காக வராது தான். இப்படி ஒரு கேமல் ரொம்ப கேவலமாக இருக்கு, ஓகே. இது பெரிய ஒரு கால் நீட்னா ஒரு கேமல், ஓகே. இது ஒரு வந்து ராஜஸ்தானில் இருக்க கேமல், ஓகேவா. இன்னொரு பக்கம் என்ன பார்க்க போகிறோன்னா, மிஸ்டேக் ஆகிடுச்சா சரி. ஸோ ஃபஸ்ட்டு வரையும் அழகா இவ்வளோ பெரிய ஒரு கேமல், இவ்வளோ பெரிய கால் இருக்க ஒரு கேமல். இது கேமல் மாதிரி இல்லை தான், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது கேமல், ராஜஸ்தானில் இருக்க கேமல். இன்னொரு பக்கம் என்ன இருக்குது நமக்கு, இது மேலேருந்து வரக்கூடாது தான் ட்ரை பண்ணோம், ஓகே. இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்ன பண்ண லடாக்கில் இருக்க கேமல் பார்க்க போகிறோம். இந்த கேமல் வந்து இப்படி இருக்க வச்சுக்கோங்க, 2 ஹம்ப் இருக்கும் அதுக்கிட்ட. அண்ட் அது கால் கிட்டே வந்துடும், பக்கத்துலேயே இருக்கும், ஓகேவா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கேமலில் இதில் என்ன இருக்குது, ஒரு ஹம்ப்பு தான் இருக்குது, ஒரே ஒரு ஹம்ப்பு தான் இருக்குது. எதுக்கு, அது ஃபுட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்காக. இது ஒரு கால் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஏன்னா அப்போ சாண்டில் வந்து படக்கூடாது சொல்லிட்டு. இந்த பக்கமாக 2 ஹம்ப் இருக்குது அதுக்கிட்ட.
ஏன்னா இவங்க வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க 2 ஹம்ப் வச்சு. அண்ட் இங்கே முக்கிய விஷயம் என்னன்னா இவங்களுக்கு நிறைய ஃபெதர்ஸ் இப்படி இருக்கும், முடியாக இருக்கும் அவங்க உடம்புலாம். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீமான அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஏசிலாம் நம்ம கூலிங் நம்ம வச்சு ரொம்ப வச்சு நம்ம தாங்க முடியாது. ஒரு 18 வச்சுருக்கோம் நீங்கள், 18 ஏசி 17 வச்சு தூங்குங்களேன், ரொம்ப நேரம் தூங்க முடியாது நம்மளால. அதை விட மைனஸ் கிட்ட போகிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் இருக்குன்னா, கோல்டு கண்டிஷன் இருக்குன்னா, அப்போ அது வாழ்வு என்ன பண்ணும், அதுக்கு இது மாதிரி சர்வைவ் பண்ண கற்றுக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், எப்போல்லாம் ஃபுட்டு கிடைக்குதோ அப்போ ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், எப்போல்லாம் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அந்த பழைய கேமல் மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து அது உடம்புல நிறைய ஹேர் இருக்கும், முடி இருக்கும். ஸோ தட் என்ன ஆகும்னா அது வந்து ஒரு வார்மாக இருக்கும். இப்போ நம்மளே வந்து எங்கே ஊட்டி கொடைக்கானல் போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வெட்டர் போடுவோமா, ஸ்வெட்டர்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கனால நமக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு வார்மாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்கு என்ன கேமல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புலேயே ஸ்வெட்டர் தைச்ச மாதிரி அவங்க வந்து நிறைய முடியெலாம் திக் ஹேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, கன்க்ளூஷன் என்னென்னா, ஈவன் தோ போத் ஆர் கேமல்ஸ், ரெண்டுமே கேமல் தான், தேர் பாடிஸ் ஆர் சேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டு சூட் த கிளைமேட். அவங்க உடம்புல இருக்குது சேஞ்ச் ஆகிருக்கு பேஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் வேஸ், அவங்க கிளைமேட்டை பொறுத்து அது சூட் ஆகிறதுக்காக மாறுறாங்க. அண்ட் த நீட்ஸ் ஆஃப் த ரீஜன், அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீஜனுக்கு எவ்வளோ நீடோ அதுக்கு ஏற்ற அவங்க மாறிக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் அடாப்டேஷன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் அவர் செல்ஃப் அண்ட் அவர் பாடி டு அடாப்ட் டு த கிளைமேட் ஆஸ் வெல் த ரீஜன் தான் நம்ம அடாப்டேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட we are completing with the camel. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்ப்போம்னா ரோடோடென்ட்ரான் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு பிளான்ட் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அடாப்டேஷனுக்காக, இதை பற்றி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் செஷனாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு wrap up பண்ண போகிறோம். லைக் பயோடைவர்சிட்டிலாம் எதுக்கு நம்ம இம்பார்ட்டண்டாக பண்ணணும் சொல்லி பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் ஆஸ் நம்ம எப்படி நம்ம பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ஃபைனல் தாட்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு சின்ன வீடியோவாக இருக்கணும், ஷார்ட்டாக வச்சுருக்கேன். நம்ம லெக்சர் 3 இது வந்து லெக்சர் 3 4 வந்து நம்ம மொத்தமாக லெசன் வந்து முடிக்க போகிறோம். ஓகே, நம்ம கேமல்ஸ் பற்றி பார்த்தோம், ஏன் அவங்க அப்படி இருக்காங்க பார்த்தோம், கோல்டு டெசர்ட்டில் எப்படி இருக்குது கேமல் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து லடாக் பார்த்த பிறகு நம்ம ராஜஸ்தான் பற்றி பார்த்தோம், அந்த எக்ஸாம்பிள் முடிச்சாச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்காங்க பார்த்தோம். அடாப்டேஷன் வந்து ஆஃப் அனிமல்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, அனிமல்ஸோட அடாப்டேஷன் நம்ம அழகாக கிளியராக படிச்சாச்சு. இதை பற்றி இன்னும் வந்து நமக்கு பிளான்ஸ் தான் மிச்சம் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடலாம். அது வந்து ரோடோடென்ட்ரான் வச்சு நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஆன் ஹேபிட் வச்சு நம்ம பார்த்தோம் எப்படி இருக்காங்க, டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக், ஆம்ஃபிபியன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதோட we are just completing the சாப்டரோட குரூப்பிங் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த lecture 3 is completed and thank you all for watching till now. Thank you so much and wait for the lecture 4. அதில் நம்ம ரோடோடென்ட்ரான் பற்றி பார்ப்போம் and we'll complete the lesson. Okay, thank you all for watching till now. Thank you so much.